என் பேர் பாரத் சார். பனைமரத்துலேருந்து வெட்டி எடுத்துன்னு வந்து இங்கே விற்பனை பண்ணுறேன் சார். வெயிட் டைமில் மக்கள் எல்லாம் வந்து வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கைச்சி வெட்டி எடுத்துன்னு வந்து கொடுக்குறோம் சார். நாங்கள் இல்லை சார், அது இன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். சீவி அப்பே எடுத்து வந்து இன்னைக்கு வித்துட்டு போயிடும்ல சார். அது ஒன்று வெயிலுக்கு நல்லா ஃப்ரூட்ஸாக இருக்கும் சார். நாங்கள் ஒரு 30 பேருக்கு மேலே இருக்கோம் சார். மதுராந்தகம் சார். மதுராந்தகம் சார். மதுராந்தகத்துலேருந்து வந்துருக்கேன் சார். ஆமாம் சார், அந்த சைடு இதில் வந்து உனக்கு காய் வெட்டி எடுத்துன்னு வந்து அது பேர்த்து கொடுத்து இது ஒரு நாளில் வச்சுட்டு ஒரு நாள்லேயே போயிடலாம் சார். காய் வந்துச்சுன்னா அது ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு கொடுப்பாங்க. இது ஒரே நாளில் விற்றுட்டு ஒரே நாளில் போய்டும் சார். காய்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுனா காய் 2 நாள் 3 நாள் வச்சு இந்த வெட்டி கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இதுனா காய்னா 2 நாள் 3 நாள் இருக்கும், அப்படியே இருக்கும். இது அப்படியே வெட்டி அன்னைக்கே வச்சு விற்றுட்டு போயிடும் சார். அங்கேயே வெட்டி எடுத்து வந்து வித்துட்டு போயிடும். நான் 10 மணி ஆகும் சார். 10-11 மணி இங்கே வந்துடுவோம். அந்த அடியே வித்துட்டு போயிடுவோம். அங்கேருந்து 2 ஹவர் தான் வரத்துக்கு. அங்கேருந்து வந்து 2 ஹவர் வித்துட்டு போயிடுவோம் சார். வாங்குறாங்க சார். சார் நுங்கா 6 போடுறோம் சார், 7 போடுறோம். கேட்கறவங்களுக்கு எப்படி கேட்கறாங்களோ அப்படி போட்டுருங்க சார். 6 கேட்கறாங்க, சில ஒருத்தவங்க 7 கேட்கறாங்க, 8 கேட்கறாங்க. எப்படி கேட்கறாங்களோ அவங்களுக்கு போட்டுருங்க சார். சார் 1 7 ரூபா 8 ரூபான்னு வைக்கிறோம் சார். அது நுங்கா வித்தா காய் 10 ரூபா 5 ரூபா 20 ரூபா சொல்றாங்க சார். நல்லா வாங்குறாங்க சார். நல்லா வாங்குறாங்க சார். இப்படிதான் விற்கணும். அது வேற மாதிரி மொத்தமாக வந்துன்னா அது நான் நேற்று வெட்டி இன்னைக்கு விற்கிறது. இது இன்னைக்கே வெட்டி இன்னைக்கே விற்கிறது. அவ்வளோதான். இன்னைக்கே விற்கிறது. அது வந்து நான் நேற்று வெட்டி வச்சிருந்து இன்னைக்கு எடுத்துன்னு வருவாங்க. நைட் எடுத்துன்னு வந்து லோடு ஏற்றுவாங்க. இப்போ நம்ம வந்து இன்னைக்கே காலையில் வெடிக்காலம் நம்ம 4 மணிக்கு இருந்து நுந்து பேர்த்து வெடிக்காலம் நம்ம இங்கே இன்னைக்கே எடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷாக இன்னைக்கு வைக்கிறது. சாயங்காலம் 6 மணி வரைக்கும் கேரண்டி. 6-7 மணி வரைக்கும் கேரண்டி. மரணத்து காலையில் சாலை போனால் தான் கெட்டுப்படும், சளிக்கு யோசனை வரும். மிச்ச டைமில் இன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு 7 மணி வரைக்கும் கூட சாப்பிடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அதெல்லாம் ஒன்றுமா வரும். இதெல்லாம் உடம்பு குளிர்ச்சி தானே. ஏன்னா வருஷத்தில் வந்து நம்மளுக்கு இந்த 1 மாதம் மட்டும்தான் இது சீசனு. அதுக்கப்புறம் சீசன் கிடையாது. இது மருந்து போட போகிறதுல இது எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம விவசாயத்தில் பொறுத்தளவுக்கு எல்லாமே வந்து நம்ம நெல் பயிர்லேருந்து எல்லாமே மருந்து போடுறது. ஆனால் இது மருந்து போடாத பொருள். அவள் தான், வேற எதுவும். எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இது நம்ம ஊர்லேருந்து பார்த்தா நான் ஒரு ஆளுங்க. இதெல்லாம் வந்து மதுராந்தகம் அப்படி பக்கத்து ஊருங்க எல்லாமே. நம்ம சென்னை ஃபுல்லாக வராங்க. ஃபுல்லாக வில்லேஜில் இருக்கிற ஃபுல்லாமே வியாபாரத்துக்குன்னு பார்த்தா வருவாங்க. சாயங்காலம் கிளம்பிடுவாங்க. இது வந்து நம்ம அதுனா வந்து இன்னைக்கு காயாடுத்துன்னு வரது இன்னைக்கு வந்து இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு வைக்கலாம். இது அப்படி கிடையாது. இன்னையோட பொய்தோட முடிச்சிடணும். நாளைக்கு வந்தால் சளிப்பு வாசனை வந்துடும். இந்த பொய்தோட நீ முடிச்சிடணும். காலி பண்ணிட்டு அவனை வேறவே கிடையாது. இப்போ நம்ம 7 8ன்னு போடுறான். பொய்து போன நேரத்தில் 10-15 கூட போட்டு தான் போனோம். ஏன்னா காலி பண்ணிட்டு போய் ஆகணும்ல. நாளைக்கு நம்ம போய் திருப்பி வெட்டுற மாதிரி இருக்கும். தூங்கி வந்து 4 மணிக்கு 5 மணிக்கு அதுமாரி ஏந்து வெட்டுற மாதிரி இருக்கும். 100 ரூபாய்க்குன்னா 5 பீஸ் வருது. அதுமாரி கொடுக்குறோம். ஒருத்தர் 20 பீஸ் கூட கேட்பாங்க. இருக்கு தகுந்த மாதிரி பொய்துக்கு தகுந்த மாதிரி போட்டு தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.